டவுன் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் காமிக்கிறது அப்படிதான் இருக்குது. பட் மூவி அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. படத்துல ஓவராலா என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? படிங்கடா பரமான்னு சொல்றாங்க, படிக்க சொல்றாங்க. நல்ல மெசேஜ் இருக்கு, கிளைமேக்ஸ்ல நல்ல மெசேஜ் இருக்கு. லவ் டுடே வந்து ஃபுல்லாக லவ் ஸ்டோரி அந்த மாதிரி இருந்தது. இதில் கொஞ்சம் ஃபன் எலமெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மெசேஜ், ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது. மூவி எப்படி ஸ்டடீஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக என்டர்டெயினாக அடுத்து சிம்பு படம் பண்ணுறாரு, ஏஜிஎஸும் திரும்ப அவங்க கமிட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கா? கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், ஒர்த் வாட்சிங் தான். ஸ்டார்னு நிரூபிச்சிட்டார் லவ் டுடேல. அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஓவராலாக மூவி ரொம்ப நல்லா இருந்தது. என்டர்டெயின்மெண்ட் தான் ஃபுல்லாக. ஆமாம், பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரிலேட் ஆச்சு. அந்த காலேஜ் சீன்ஸ் காமிக்கிறப்பெல்லாம் ரொம்ப ரிலேட் ஆச்சு. பட் ஸ்டோரி ஓரியன்டாக பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். ஸ்டடீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. சின்ன சின்ன அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டு. கிளைமேக்ஸில் கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்குது. ஒரு எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வர்ற சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. ரொம்ப ஃபன்னாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி. கண்டிப்பாக நல்ல ஃபன் எலிமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஓவராலாக அந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபன் இருக்குது, ஸ்டோரி இருக்குது அண்ட் ஸ்ட்ராங் மெசேஜ் ஒன்று இருக்குது. எமோஷ்னலி கனெக்டாகவும் ஆகுது. கிளைமேக்ஸ் கிட்டலாம் நல்லாவே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தது டான் மாதிரி ட்ரெய்லர் வந்தப்போ டான் படம் மாதிரி இருந்தாங்க. அது அப்படிதான் இருக்காங்க. இல்லை, நல்லா இருக்கு மூவி. டான்ற மாதிரில அந்த காலேஜ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் காலேஜில் அந்த அரியர்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு குட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க இந்த ஜென்ரேஷன். ஓகே, ட்ரெய்லரில் வந்து படிக்காம கெத்த சுற்றுறதுலாம் ரொமான்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு குட் மெசேஜ் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. படிக்காம சுற்றுறது வந்து ஒரு கெத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு குட் மெசேஜாக இந்த படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் அப்படி இருந்தது. ஆக்டிங் எல்லாமே செம்மையாக இருக்கும். தனுஷ் ரிசம்பிள் பண்றாருங்கிற ஒரு நிறைய ஸ்க்ரீன் பிரசன்ட்ல வந்து தனுஷ் தான் பார்த்த மாதிரி இருந்தது. அவரோட ஆக்டிங் அந்த மாதிரி தான் டக்குன்னு வந்துட்டு போகுது. நிறைய ஒரு ஸ்க்ரீன் பிளேல மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்கு. படத்துல ஏதோ லேக்லாம் எதுவுமே கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது படம். பிடிச்ச சீன் ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க. அந்த சீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. எதுவுமே நம்ம எதுவுமே டிராபேக்கே சொல்ல முடியல. படம் வந்தோம்னா ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகும். படத்துல ஃபன் எலிமெண்ட் எல்லாமே நீங்க வந்ததுல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லா ஃபன்னா தான் போகுது. எதுவுமே வந்து அவ்வளோ எமோஷன்ஸும் இருக்கு, ஃபன்னும் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த மூவில. தாராளமாக வந்து பார்க்கலாம். சித்து அஷர்லாம் வந்து நல்லா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ல காம்பினேஷன் நல்லா இருக்கு இந்த மூவில. தாராளமாக அவங்களோட ஃபேன்ஸ் யாருன்னா நம்மளும் அது பார்க்கலாம். ஆமா, லாஸ்ட் வச்சிருக்காங்க. படம் பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ டிராகன் மூவி வந்து அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவருடைய ஆக்டிங் அப்படின்றத தாண்டி எல்லாமே வந்து சூப்பராக சிங்காக இருக்குது. எமோஷன்ஸ், காமெடி, அது விஜி சித்து அண்ட் அர்ஷத் கான் அவங்களோட அந்த விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காரு. அர்ஷத் கான் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சது அந்த படத்துக்கு அப்புறம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் உண்மையில் நல்லா பண்ணியிருக்காரு. தென் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர் ஒரு பெரிய கனவோடு போயிட்டுருக்காரு. அவரோட அந்த இதில் ப்ரொமோஷனில் இருக்க சைலன்ஸுக்கு பின்னாடி இவ்வளோ வைலன்ஸ் இருக்குன்றது வந்து அப்போ தெரில. அந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து பெரிய இடத்த அடைகிறதுக்கு 20 படம் கூட தேவைப்படாது. ஸோ இன்னும் ஒரு 5-6 படம் பண்ணாலே அவர் வந்து பெரிய இடத்துக்கு வந்துடுவார் அவர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகே பரவாயில்ல, நான் பேசிட்டேன் ஆல்மோஸ்ட். எல்லாமே இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, எமோஷன்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் படமா இருந்துச்சா இல்ல ரெண்டாவது இந்த படம் எது நல்லா இருக்கு பெஸ்டா இருக்கு? எனக்கு லவ் டுடே தான் நான் சொல்வேன். அது வேற இது ஸ்கிரிப்ட், இது வேற ஜானரு. அதுக்கு அது கம்பேர் பண்ண முடியாது நம்ம. அது வேற ஸ்டோரி, இது வேற ஸ்டோரி. அதுக்கு அது நல்லா நல்லா பண்ணியிருந்தாரு. ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டாரு. கூட சாங் ஆமா நல்லா இருந்துச்சு.
படத்தை டான் கூட கம்பேர் பண்றாங்க. அது ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அப்படி ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டோரி வைஸ் வேற தான். அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்காது. ஃபேமிலியா வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏதோ பேட் வேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் மியூட் பண்ணிடுவாங்களே. அதெல்லாம் ட்ரைலர்ல வந்து இந்த மாதிரி அரியர் வைக்கிறது வந்து பயங்கரமா க்ளோரிஃபை பண்ணி பேசிருப்பாங்க. அந்த மாதிரி படத்துல இருக்கு. ஆமா. அது வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். இல்ல அது அந்த சீன் அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான டைலாக் அது. அதுக்கப்புறம் அதை சரி பண்ற மாதிரி காமிப்பாங்க. இதெல்லாம் வந்து தப்புன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ எதுவும் இதெல்லாம் இல்லை. ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் அப்பியரன்ஸ் பண்ணுவாங்க. ஆமா. அது வேற யாருன்னு கேக்கல எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்க வருவாங்கன்னு. அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம். டிராகன் படம் நல்லா இருக்கு. எல்லாமே வந்து பார்க்கலாம். இது லவ் டுடேவோட இந்த படம் வந்து வசூல் வந்து அதிகமாக பண்ணோம். போலீஸ் அடிட்டு மூலமா எப்படி வந்து வேலைக்கு போறாங்க, அதனால நல்லா படிக்கிற எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றத படத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. கடைசியா அப்பாவுடைய பாசம் வந்து கண்ணுமணி பண்ணிக்கிறாங்க. அது ஒரு சீனு. அதான் அந்த படம் வந்து ஃபுல்லா வந்து எங்கேயுமே முகம் சுழிக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. இது ஃபுல்லா காலேஜ் பசங்களாம் ஃபேமிலியும் வந்து கண்டிப்பா அந்த படத்தை பார்ப்பாங்க. அடுத்த படம் வந்து பால் இண்டியா லெவலில் வந்து பிரதீப் ரங்கராஜ் வந்து பண்ணாப்புல. தனுஷை விட நல்லா பண்றாருண்ணா. தனுஷ் நிறைய படம் பண்ணி தான் தனுஷ் வந்து பெரிய ஆள் ஆனாப்புல. ரெண்டாவது படத்துல ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய ரசிகரையும் கொண்டு வந்துருக்காப்ல பிரதீப் ரங்கராஜன். அடுத்த படம் வந்து ஒரு பால் இண்டியா லெவலில் வந்து பிரதீப் ரங்கராஜன் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். கிளைமேக்ஸ் அரியர் அது ஃப்ராட் பண்ணி தானே பண்றாரு. பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக அவரு ஃபீல் பண்றாரு, அழுகுறாரு. அப்புறம் கடைசியாக ஃபுட் டெலிவரி பண்றாப்புல. அந்த சீன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு. அது அப்பாவுடைய பாசத்தை வந்து கண்ணு மாதிரி நிப்பாட்டி வந்துக்கிறாங்க. ஓகே, படம் எல்லாம் பார்க்கலாம். டிராகனா ஜாலியா இருப்பான், யார் பேச்சும் கேட்க மாட்டான்றதுதான் ஒரு மீனிங். கடைசியா வந்து அந்த ஜாலியெல்லாம் வந்து அவருடைய லவ் பண்ற பொண்ணு விட்டு போகுது. அதனால வந்து வேலை வாய்ப்பு இல்லை. அதனால வந்து சமூகத்துல எப்படி அவர் அசிங்கப்படுறாரு, அவமானப்படுறாரு தெளிவா சொல்லியிருக்காங்க படத்துல. படம்லாம் நான் பார்க்க கண்டிப்பா ஃபேமிலியை பார்க்கலாம்ண்ணா. படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. வந்து என்ன ஜோக் அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேர் சிரிப்பாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு 10க்கு 9.5 9 கொடுப்பாங்க. பட் நார்மல் மக்கள் அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி அமையும். லவ் டுடே அப்படி அது வந்து ஒரு லெவல். அது எப்படின்னா வந்து படத்துல வந்து ஒவ்வொரு இது நம்ம என்ன நடக்க போகுது, அவன் மாட்டிக்குவானா இல்லையா அப்படின்னு எனக்கு தோணும். இந்த படத்துல என்ன வந்து சொல்ல வர்றாங்க, லாஜிக்லாம் பார்க்கவே கூடாது. இந்த படத்துக்கு லாஜிக்லாம் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிளா இருக்கும். புரியல சார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆஸ் யூஷுவல் லவ் டுடே ஆக்டிங் மாதிரி காமிச்சிருக்காரு. அதுல கிளாப்ஸ் நிறைய வருது. கிளைமேக்ஸ் எப்படின்னா வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணியிருக்காங்க படத்தை. ஸோ எமோஷனாக முடிக்கணும். இந்த டான் படத்தில் இந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் ட்ராக் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னா எமோஷன் சேர்க்கணும். எமோஷனாக இருந்தால் வந்து இந்த குடும்ப மக்களுக்குலாம் வந்து கனெக்ட் ஆகணும். அதில் கொஞ்சம் கரெக்டாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்ன இடத்துல கிளாப் பண்ணாங்க. அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணாமல் எடுத்திருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அசிங்கமான வார்த்தைகள் நிறைய இடத்துல இருக்கு. அதை கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டா ஃபேமிலியோட பார்க்கலாம்.